பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எப்போ வேணாலும் தைராய்டு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு டிசார்டர். ஒரு குழந்தைக்கு தைராய்டு வரும்போது 13 வாரத்தில் தைராய்டு வருது. அந்த குழந்தை குறைவான வளர்ச்சியோட இருக்கும். 5 பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அது 4 பேருக்கு பெண்கள் அப்படின்னா இது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு டிசார்டர். அதுவும் பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எப்போ வேணாலும் தைராய்டு ப்ராப்ளம் வரும். இந்த பீரியட்ஸ் மந்த்லி சைக்கிளில் நிறைய ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது அது தைராய்டை உதைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் பெண்கள் இந்த தைராய்டு ப்ராப்ளம் வருது. 2 விதமான தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்னு அண்டர் ஃபங்க்ஷனிங் ஹைப்போதைராய்டு, இன்னொன்னு ஓவர் ஃபங்க்ஷனிங் ஹைப்பர் தைராய்டு. அப்படின்னா அது நிறைய ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது. தைராய்டுக்கு 2 ஹார்மோன் T3 and T4. அதை கண்ட்ரோல் பண்ணது ஒரு பிட்யூட்டரியில் இருக்கிற another ஹார்மோன் TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இந்த 3 ஹார்மோனும் சேர்ந்து நம்ம உடம்புல சக்தி இருக்குது இல்லைங்கிறது நிர்ணயிக்கிறதே அதுதான். இதுல இந்த T3ங்கிறது அதாவது இந்த தைராய்டை பத்தி சரியா புரிஞ்சுக்கணும்னா இந்த நிலக்கரியில ஓடுற ட்ரெயின்ல நிலக்கரி போடுறது நிறுத்தினோம்னா ட்ரெயின் நின்று போகும். தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறது நின்று போச்சுன்னா உடம்புல சக்தி நின்று போயிடும், உடம்பு பெருத்துரும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. தைராய்டு பத்தி நான் படிச்ச புஸ்தகத்துக்கு 1800 பக்கம் இருக்குது. அதுல நான் ஒரு 180 பக்கம் தான் பார்த்திருக்கிறேன். அதுலயே தைராய்டு PhDன்னு நிறைய கதை விட்டுட்டு திரிகிறேன். எந்த விஞ்ஞானமும் கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தைராய்டு பிரச்சனையினால நிறைய சிஸ்டம் பாதிக்குது. ஒரு குழந்தைக்கு தைராய்டு வரும்போது 13 வாரத்துல தைராய்டு வருது. அம்மாவுக்கு தைராய்டு குறைச்சல் இருந்ததுன்னா குழந்தைக்கு அந்த பாதிப்பு வரும். ஏன்னா குழந்தைக்கு வெளியே வர்ற வரைக்கும் அம்மாவுடைய தைராய்டு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால முன்னெல்லாம் யாருமே தைராய்டுக்குன்னு டெஸ்டே பண்ணல. இப்பெல்லாம் பிரெக்னன்சி பாசிட்டிவ்னு வந்தாலே ஒரு தைராய்டு டெஸ்ட் எழுதிடுறாங்க. ஏன்னா அங்க ஒரு குறைபாடு இருக்கிறதுனால அந்த குழந்தை குறைவான வளர்ச்சியோட இருக்கும். இன்னொரு ப்ராப்ளமும் வருது. குழந்தைகளும் தைராய்டு இல்லாம பிறக்கிறாங்க. 1000ல் ஒரு குழந்தைக்கு தைராய்டு இருக்கிறது இல்ல. முன்னெல்லாம் அந்த மாதிரி தைராய்டு இல்லாம இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு தைராய்டு இல்லங்கிறது தெரியறதுக்குள்ளேயே அந்த குழந்தை கிட்டத்தட்ட 0 ஆயிரும். Behind Woods Health and Wellness Conclave 2025 title sponsor Sims Hello Doctor. Discover the true joy of good health. Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Chennai Samrtha Aviation Nursing Hotel Management. ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. Manju Groups building legacies beyond boundaries. Sri Lalitambika Medical College and Hospitals carrying lives. Lakshmi Ceramics எக்கச்சக்க collections எல்லாமே ready stock. Venue partner Holiday Inn.